முருகாசரணம். மயிலும் மயிலும் சேவலும் துணை. ஜெய் ஸ்ரீராம். இன்று நாயகனின் மாலையை பெற வேண்டும் என்ற விரகத்தில் ஒரு நாயகி எப்படி தவிக்கிறாள் என்பதை கூறும் மறுக்குலாவிய மலரணை கொதியாதே எனும் திருவிடைக்கழி திருப்புகழை பார்த்து சென்ற பதிவில் தாக்க மறுக்குறி எனும் திருத்தணிகை திருப்புகழில் ஸ்ரீராமரை அடைய வேண்டும் என்ற விரகத்திலே தவிக்கும் சூர்பனகை குறித்த ராமாயண குறிப்புகளை பார்ப்போம். முருகாசரணம். குகராமர்ப்பணமஸ்து. மறுக்குலாவிய மலரணை கொதியாதே. நறுமணம் கமழும் மலர்படுக்கை கொதித்து சூடு தராமலும் வளர்த்த தாய் தமர் வசையது மொழியாதே. வளர்த்த தாயும் சுற்றத்தாரும் வசைமொழிகளை பேசாமலும் கரு குலாவிய அயலவர் பழியாதே. கரு காரணம் வைத்துக் கொண்டு குலாவிய நட்பாடின அல்லது கருக்கு உலாவிய புத்தி கூர்மை கொண்ட அயலார்கள் பழிச்சல் கூறாமலும் கடப்ப மாலையை இனி வர விட வேணும். நீ உனது கடப்ப மலர் மாலையை இனி அனுப்பி வைக்க வேண்டுகிறேன். கரு குலாவிய கொடியிடை மணவாளா. கற்பக விருட்சத்தின் கீழ் விளங்கிய கொடி போன்ற இடையை உடைய தேவசேனையின் மணவாளனே, சமர்த்தனே, மணி மரகத மயில் வீரா. சமர்த்தனே, மணி நிறம் மரகத நிறம் கொண்ட மயில் வீரனே, திருக்குறா அடி நிழல் தனில் உறைவோனே. திருக்குறா மரத்தின் அடிநிழலிலே வீற்றிருப்பவனே, திருக்கைவேல் வடிவழகிய பெருமாளே,
திருக்கையில் வேல் ஏந்தின திருவுருவம் அழகுள்ள பெருமாளே, கடப்ப மாலையை இனி வர விட வேணும். சென்ற பதிவில் தாக்கமறு குறி எனும் திருத்தணிகை திருப்புகழில் சூர்பனகை குறித்து பாட கேட்டோம். சுகமாக ஸ்ரீராமர் சீதா தேவியோடு பஞ்சவடியிலே தங்கியிருந்த பொழுது இலங்கைக்கு அரசனான ராவணனின் ஒரே தங்கி சூர்பனகை அங்கு வந்து சேர்ந்தாள். அப்பருவம் அங்கே ராமன் உருவில் மயங்கினாள். அரக்கியாக சென்றால் கிறுக்கு பெண் என்று நறுக்குவர் என்று அரம்பிய வடிவிலே ஸ்ரீராமன் முன் நிற்கிறாள். பஞ்சு ஒளிர் மிஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க சிஞ்செவிய கஞ்சம் நிகர் சீர் அடியழாகி அஞ்சொல் இட மங்கையன அன்னமென மின்னும் வஞ்சியன நஞ்சமென வஞ்சமகள் வந்தாள். திருமகளை தியானித்து அவள் உருவைத்தான் பெற்று காட்சியளித்தாள். எப்படி? பங்கைய செல்வியை மனத்து பாவியார் அங்கையின் ஆய மந்திரத்தை ஆய்ந்தனள் திங்களின் சிறந்து ஒளிர் முகத்தள் செவ்வியல் பொங்கு ஒளி விசும்பினில் பொலிய தோன்றினாள். வெண்ணவர் படைத்த அமுதம் போன்ற கண்கவர் கன்னியை கண்டு ராமர் வியந்தார். பதுமை போல வந்த அந்த புதியவளை பார்த்து, ஆரணங்கே, நீ யார்? வழி தெரியாமல் உன் விழிகள் இங்கு வந்து நோக்குகின்றனவா என்று பரிவுடன் விரும்பினார். வாய்ப்பை எதிர்பார்த்து அவள் வாய்மையை மறைத்து பொய்மையை புனைவுடன் கூறுகிறாள். நான் அழகே நகர் காவலன் குபேரனுக்கும் இலங்கை வேந்தன் ராவணனுக்கும் தங்கை, அழகு மிக்கவள், ஆதலின் என்னை காமவல்லி என்று அழைப்பார்கள். அரக்கர் குலத்தில் அரம்பை எப்படி அவதரிக்க முடியும் என்று கேட்டார் ராமர். சேற்றில் முளைத்த செந்தாமரின் நான் என்றாள். நான் கலப்பு மகள், இது என் பிறப்பு வரலாறு. என் தாய் அரக்கி, தந்தை அந்தணன் என்றாள். ஸ்ரீராமர் சொல்கிறார், என் தந்தையை நான் வாழ்த்துகிறேன். அவர் என்னை காட்டுக்கு அனுப்பாவிட்டால் நீ எனக்கு எட்டாத கனியாக இருந்திருப்பாய். அழகுமிக்க உன்னை சந்திக்கும் பேறு பெற்றேன். நன்மை என்னை வந்து அடைந்திருக்கிறது. ராமர் பேசிய எள்ளல் உரையை உள்ளம் உவந்து சொன்ன ஏற்புரையாக கொண்டாள் அவள். மீன் தூண்டிலில் விழுந்து விட்டது என்று நினைத்தாள். விரித்தவளை வீண் போகவில்லை என்று செருக்கு கொண்டாள். சீதை என்னும் பெண்குடி அங்கு வேதியாக வந்து தடுப்பாள் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. பொன்னை நிகர்த்த சீதை நீல நிறத்தவனான ராமரை தழுவிக் கொண்டு நின்றாள். மேகத்தில் மின்னல் தோன்றியது. சூர்பனகையின் சொற்களிலே இடி தோன்றியது. கண்களில் நீர் பொழிய மழையையும் கொண்டு வந்து சேர்த்தாள். சிவபூஜையில் சிந்தனையின்றி புகுந்த கரடி இவள் யார் என்று கேட்டாள் சீதா தேவி. இவள் அரக்கி மகள், மானுட வடிவிலே வந்து உன்னை மயக்குகிறாள். இவளை அகற்று, அடித்து துரத்து என்று ஆணையிட்டாள் சூர்பனகை. இவள் என் மனைவி, வாழ்க்கை துணைவி என்று சொல்லாமல் செய்கையால் அறிவுறுத்தினார் ஸ்ரீராமர். தம்பி நயவு காட்ட மாட்டான், என்னை நம்பி இங்கு இருக்க வேண்டா என்று கூறிவிட்டு சீதையை அழைத்துக் கொண்டு சிரித்துக் கொண்டே பர்ணசாலையில் நுழைந்தார் ஸ்ரீராமர். இன்று போய் நாளை வருகிறேன் என்று கூறிவிட்டு அந்த அரக்கி அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள். சூர்பனகை என்பவள் ராவணனின் உடன் பிறந்த ஒரே ஒரு ஆசை தங்கை. இவளது ஏனைய சகோதரர்கள் கும்பகர்ணன், விபீஷணன், கரன் மற்றும் தூஷணன் ஆவார். இவள் முற்பிறப்பில் ஆனந்த குரு என்பவருக்கு மகளாக பிறந்தாள். அப்பொழுது அவளது பெயர் சுமுகி. ஆனந்த குருவிடம் சத்தியவர்தன் என்னும் மன்னனின் மகனான சங்கச்சூடனன் என்பவன் பாடம் படித்தான். சங்கச்சூடனனை சுமுகி ஒருதலை பட்சமாக காதலித்தாள். ஒரு நாள் பாடத்தில் சந்தேகம் கேட்க குருவின் வீட்டுக்கு சங்கச்சூடனன் சென்றான். குரு வீட்டில் இல்லை. சுமுகி தனித்திருந்தாள். தன் காதலை சங்கச்சூடனிடம் வெளிப்படுத்தினாள். அதற்கு, பெண்ணே, குரு துரோகம் பொல்லாதது. குருவின் மகளான உன்னை என் தங்கையாகவே நினைக்கிறேன் என சொல்லிவிட்டு போய்விட்டான் சங்கச்சூடனன். ஏமாற்றமடைந்த சுமுகி தந்தை வீட்டுக்கு வந்ததும் தன்னை சங்கச்சூடனன் கெடுத்து விட்டதாக பழிபோட்டு விட்டாள். இதனை நம்பிய குரு மன்னனிடம் இது பற்றி புகார் தெரிவித்தார். மன்னனும் அதை நம்பி தன் மகனின் கை கால்களை வெட்டி விட்டான். சங்கச்சூடனன் பூமியிலே விழுந்து தர்மம் அழிந்து விட்டதா என்று கதறினான். உடனே பூமி பிளந்தது. உள்ளிருந்து ஆதிசேஷன் வெளிப்பட்டான். சங்கச்சூடா, இப்பிறப்பில் உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிய சுமுகியை மறுபிறப்பில் நானே பழிவாங்குவேன் என்றான். சங்கச்சூடனன் மறுபிறப்பிலே ராவணனின் தம்பியாக விபீஷணனாக பிறந்தான். அவனது தங்கையாக சுமுகி பிறந்தாள். அவளே சூர்பனகை என்று பெயர் பெற்றாள். ஆதிசேஷன் லட்சுமணனாக பிறந்து சூர்பனகையின் மூக்கை அறுத்தான். ராவணன் தனது பிரியமான தங்கையான சூர்பனகையை காலகேயர்கள் என்ற பலம் வாய்ந்த அரக்கர் கூட்டத்திலே ஒருவனான வித்யுஜகவன் என்பவனுக்கு திருமணம் செய்து வைத்தான். அவளும் தனது கணவருடன் காதல் வாழ்க்கை நடத்தினாள். ராவணன் மேலுலக தேவர்களையும் கந்தர்வர்களையும் வென்றான். இறுதியாக அரக்கர்களில் பலம் வாய்ந்த காலகேயர்கள் என்பவர்களை எதிர்க்க துணிந்தான். அந்த போரிலே சூர்பனகை என் கணவனை வென்று போரிலே வெற்றி பெற்றான்.
தன் கணவனை கொன்ற அண்ணனை பழிவாங்கவே சீதையை கவர யோசனை சொல்கிறாள். ஸ்ரீ ராம லட்சுமணரை ஏன் பழிவாங்க வேண்டும் என்று கேட்க தோன்றுகிறது அல்லவா? பஞ்சவடி வரும் வழியிலே ஸ்ரீ லக்ஷ்மணர் அந்த பகுதி முழுவதையும் தன் வாளால் சுத்தம் செய்து கொண்டு வந்தார். அப்பொழுது ஒரு புதருக்குள் சூர்பனகையின் மைந்தன் காலை கடன் கழிக்க அது தெரியாமல் லக்ஷ்மணர் அவன் தலையையும் சேர்த்து வெட்டி சென்று விட்டார். ராம லட்சுமணரில் யாரோ ஒருவர் தான் தன் மகனை கொன்றார்கள் என்று கருதி அவர்களை பழிவாங்க சூர்பனகை நாடகம் நடத்துகிறாள். பொழுது சாய்ந்தது, உள்ளத்தில் வெறுமை நிறைந்தது, இரவு நீண்டதாக அவளுக்கு இருந்தது. பொழுது விடுவில் தன் விடுவை காண காத்து கிடந்தாள். எப்படியாவது ராமனை அடைவது என்று உறுதி கொண்டாள். இருள் அவளுக்கு மருளினை தந்தது. விரக வேதனையால் நரக வேதனை அடைந்தாள். ராமர் காலையில் தன் கடனை முடிக்க கோதாவரி கரை அடைந்தார். நித்திய கடனை முடித்து இறைவனை வழிபட்டு நிறைவுள்ளத்தோடு ஆசிரமம் திரும்பினார். அவர் புத்தம் புது பொலிவோடு விளங்குவது சூர்பனகைக்கு பெரு விருப்பை தூண்டியது. சீதை குறுக்கிட்டதால் அந்த பேரி தன்னை தொடர்ந்தான் என்று தவறாக கணக்கு போட்டாள். சீதை அவளுக்கு நந்தியாக காணப்பட்டாள். மந்தி போன்று அவள் நந்தியாகி சீதை மீது பாய்ந்து மறைத்து விடுவது என்று துணிந்தாள். காவல் செய்து காத்து கிடந்த காக்குந்தன் தம்பி அவள் கவனிக்கவில்லை. தனித்திருக்கிறாள் என்று துணிந்து அவளை பற்றி இழுக்க முயன்றாள். மெய்ப்படை காவலன் போல இருந்த லக்ஷ்மணன் அவள் செய்கை பொய்ப்படும்படி அவள் மயிர் முடியை கரத்தால் பற்றி அவளை கரகர என இழுத்து வெளியே விட்டார். முதலுக்கு மோசம் வந்து விட்டது என்று கூறும்படி லக்ஷ்மணனையே அவள் கைப்பற்றி அந்தரத்திலே இழுத்து செல்ல பார்த்தாள். அந்த சுந்தர தோழனுக்கு அவளை அழித்து ஒழிப்பதை தவிர வேறு வழி தோன்றவில்லை. பெண் கொலை புரிந்தால் மண்ணோலகம் அவனை பழிக்கும் என்றதால் தயக்கம் காட்டினான். உயிரை பிரிக்க விரும்பவில்லை. அவளுக்கு தக்க பாடம் கற்றுத்தர விரும்பினான். அழுக்கு காட்டி தன் அங்கங்களால் மயக்க முற்படுபவர்களின் அழகை குலைப்பதை செய்யத்தக்கது என்று முடிவுக்கு வந்தான். மூக்கும் செவியும் முகத்துக்கு அழுகு தருவன. பலமிக்க இளமையை காட்டும் நகில் அவளுக்கு ஆணவத்தை உண்டாக்கி இருக்கிறது. மூக்கையும் செவியையும் முன்னிறுத்தால் அது அவள் நாக்கை அடக்கும் என்று உறுதி கொண்டான். வலிதில் பற்றும் வாலிப மங்கையாகிய அவள் அங்க இலக்கணம் பங்கமடைதல் தக்கது என்று மூக்கையும் செவியையும் மூலியாக்கினான். குருதி கொட்டியது. அறிவுபடியும் மலை போல காட்சியளித்தாள். நில்லடி என கடிகினன். பெண் என நினைத்தான். வில் இடாதவள் வயங்கு எரி ஆம் என விரிந்த சில்வல் ஓதியை செங்கையில் திருவரப் பற்றி ஒல்லை ஈர்த்து உதைத்து ஒளிகளர் சுற்றுவாள் உருவி ஊக்கி தாங்கி பின் படர்வெண் என்று உருக்கு எழுவாளை நூக்கி நொய்தீனில் வெய்தி இழையேல் என நுவலா மூக்கும் காதும் முரண் மொலைக்கண்களும் முறையால் போக்கிய சினத்துடன் புரிகுடல் விட்டார் என்று கம்பர் வர்ணிக்கிறார் இந்த நிகழ்ச்சியை. அரக்க வடிவம் அவளை காட்டி கொடுத்தது. கருப்பு நிறக்காரியை விருப்பிமிக்க சிவப்பு நிறம் பெற்றாள். செக்கரவானம் படிந்து செம்மலையானாள். செம்மலை அடையச் சிறந்த அவ்வடிவம் பயன்படும் என்று கருதினாள். நதி நீராடி எரி வழிபாடு செய்து மன நிறைவோடு திரும்பிய ராமர் குறையுற்று நங்கையை கண்டார். அவளும் சூரியனை கண்ட தாமரை போல உபகை கொண்டாள். அவர் கண்ணில் பட்டாள். நடந்ததை அவள் போக்கிலேயே தெரிந்து கொண்டார். இது தம்பியின் சித்திர வேலைப்பாடு என்பதை அறிந்து கொண்டார். உருப்பிழந்த நிலையிலும் அவள் உள்ளம் கொலையவில்லை. அவள் தன்னை ஏற்றுக்கொள்ளும்படி மீண்டும் மீண்டும் ராமனிடம் வேண்டினாள். ராவணன் பொல்லாதவன். அவன் தங்கை நான். அங்க மறுத்த உங்களை உயிரோடு தங்க வைக்க மாட்டான். இது உறுதி. நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டால் அறக்கரழிவிற்கு துணையா நான் நிற்பேன். நீ ஏற்கனவே மனமானவன். அதனால் என்னை நீ ஏற்க மறுக்கலாம். உன் தம்பியை என்னை ஏற்றுக்கொள்ளச் சொல். அறுபட்ட முக்குடையோடு எப்படி வாழ்வது என்று உன் தம்பி தகிக்கலாம். நீ விடுபட்டு இடையுடைய மெல்லியலோடு சேர்ந்து வாழவில்லையா? ராவணனை அழிப்பதே உங்களுக்கு ஒற்ற துணையாவேன். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று தொடர்ந்து தொல்லைகள் தந்தாள். அதற்கு ஒரு எல்லை காண விரும்பினார் ஸ்ரீராமர். அதனால் வில்லை வளைத்து அம்பு தொடுக்க இளையவன் ராமன் ஆணையை எதிர்நோக்கி நின்றான். ஏற்ற நெடுங்கொடி மூக்கும் இரு காதும் முலை இரண்டும் இழந்தும் வாழ ஆற்றுவனே பஞ்சனையால் உமை உள்ள பரிசு அறிவான் அமைந்தது அன்றோ. காற்றினிலும் கனலிலும் கடி யானை கொடி யானை கரனை உங்கள் கூற்றுவனை இப்பொழுதே கொடர்கின்றேன் என்று சலம் கொண்டு போனாள் என்கிறார் கம்பர். இனி இங்கிருந்து பல்லை காட்ட முடியாது என்று உணர்ந்து சூர்பனகை பழிதீர்க்கும் படலத்துக்கு சென்றாள். கம்பராமாயணத்தில் மேற்படி இருந்தாலும் வால்மீகியில் அவ்வாறு இல்லை. அவள் ராமனை கண்டு மோகிக்கும் பொழுது கிழப்பருவம் எய்திய ஒரு ராட்சசியாக வர்ணிக்கப்படுகிறாள். அதன் காரணமாகவே ராமன் அவளை கிண்டல் செய்கிறார். அந்த கிண்டல் வினையாகி போக அவள் சீதையை கொல்ல எத்தனிக்கிறாள். அந்த சந்தர்ப்பத்தில் ராமன் அவளை இடமறித்து லக்ஷ்மணனிடம் அவளை அங்கஹீனப்படுத்த உத்தரவிடுகிறான். கம்பராமாயணத்தில் காதுகளையும் மூக்கையும் முலையையும் அறியும் லட்சுமணன் மூலக்கதையான வால்மீகியில் காதுகளையும் மூக்கையும் மட்டுமே அறிகின்றான். கைகேயி சகுனி வரிசையில் எதிர்மறை கதாபாத்திரமாய் சூர்பனகை இருப்பதாலும் அசுரகுல பெண் என்பதாலும் அவளை கோர பற்களுடனும் உப்பிய வயிறுமாய் நாம் கற்பனை செய்து வைத்திருக்கிறோம். ஆனால் அவள் கானின் உயர் கற்பகம் உயிர்த்த கதிர்வல்லி
மேனி வெற்றி விளை காமநெறி வாசத்தேனின் மொழி உற்றினிய செவ்வி நன் பெற்று ஓர் மானின் விழி பெற்று மயில் வந்ததென வந்தாள். கம்பர் சொல்கிறார், இலங்கையை நோக்கி நடந்த சூர்ப்பனகையை பலிக்கிறதா சூர்ப்பனகை என வானில் இருந்து வந்த ஒரு குரல் ஆறுதல் படுத்தியது. அக்குரலுக்கு சொந்தக்காரன் சூர்ப்பனகையின் கணவனான வித்யுஜிஹ்வனின் குரல். அதை கேட்டு ராமன் மேல் தான் உருவாக்கி கொண்ட காதலும் உறுப்புகள் அறுபட்ட பலியும் மறைந்தது. வித்யுஜிஹ்வனை வெற்றி பெற்று ராவணன் இலங்கைக்கு திரும்பினான் ஏற்கனவே பார்த்தோம். தங்கையின் கணவனை கொன்ற குற்ற உணர்ச்சி சிறிதுமின்றி வெற்றி கிழிப்போடு லங்கைக்கு பயணமானான் ராவணன். கணவனின் உடலை காண வந்த சூர்ப்பனகை, சுவாமி, தங்களை சூழ்ச்சி செய்து கொண்ட என் அண்ணனான கயவனை நான் கொல்வேன், என்னால் முடியாவிட்டால் அவனைப் போலவே நானும் சூழ்ச்சி செய்து அவனை வீழ்த்துவேன் என்று சபதம் எடுத்து லங்கைக்கு வந்து அண்ணனிடம் தஞ்சம் புகுந்தாள். அவளது சபதத்தினை உணராத ராவணன் தங்கையை தனது ஆளுமைக்கு உட்பட்ட பஞ்சவடி பகுதியை பாதுகாக்கும் பொறுப்பை அவளிடம் ஒப்படைத்தான். பஞ்சவடியிலே ராவணனை வீழ்த்தும் நாளுக்காக காத்திருந்தாள். ராமன், சீதை, லட்சுமணர் அங்கு வந்து தங்கிய செய்தி கேட்டு ராமன் தனது பாட்டியான அரக்கி தாடகையை வீழ்த்தியவன் சாதாரண மானுடன் என்ற செய்தியும் அவளுக்கு காதுக்கு எட்டியது. மானுடலால் மட்டுமே தன்னை கொல்லப்பட வேண்டும் என்று ராவணன் வரம் வாங்கிய அந்த செய்தியும் சூர்ப்பனகை அறிவாள். வித்யுஜிஹ்வனை தற்காலிகமாக மறந்தாள். ராமன் மேல் காதல் கொண்டாள். லட்சுமணன் பால் காமிப்பித்து ஏற்பட்டவளாய் நடித்தாள். சீதையின் பால் பொறாமை கொண்டாள். சகோதரன் கரனிடம் விரைந்து செல்கிறாள். இறுதி கட்டத்தில் ராவணன் வீழ்ந்த செய்தி கேட்டு ராம லட்சுமணருக்கு மானசீகமாய் நன்றி சொல்லி ராமசீதையை ஆஸ்பார்த்தமாய் வணங்கி விபீஷணன் ஆண்ட பொழுதும் தன் கணவனை கொண்ட ராவணன் நாட்டிலே வாழ பிடிக்காமல் கண்காணாத தூரம் சென்று தனது இறுதி காயத்தை இழுத்து வந்தாள் சூர்ப்பனகை என்று சொல்லப்படுகிறது. முருகாசரணம். வேலும் மயிலும் சேவனும் துணை. முகராமார்ப்பணமஸ்து.